மகரிஷி அவர்களே, கவிதைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை கவிதைகள். எல்லா கருத்துக்களுமே கவிதை வடிவுல மகரிஷி அவங்க குடுத்திருக்காங்க. ஒரு கவிதையும் அத்தன அர்த்தங்கள நமக்கு குடுக்குது. ஒரே துறையில பல கவிதைகள் எழுதியிருக்கார். வெவ்வேறு விதமான விஷயங்கள அது குடுக்குது. அவர் பார்க்கும் பார்வை அவ்ளோ வித்தியாசமா இருக்கு. ஒரே துறையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. அதற்கும் தீர்வு குடுக்குறார். அந்த மாதிரி தான் சிந்தனை துளிர்கள் அப்படிங்கிற தலைப்புல யார் தமிழன் அப்படிங்கிற ஒரு கவிதையை பார்க்க போறோம். 1958 வருடம் மகரிஷி இதை எழுதியிருக்காங்க. இப்பவும் அது சூட் ஆகுது. இப்ப தமிழன் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது? தமிழ் மொழியை பேசுறவங்க எல்லாம் தமிழன். உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனா இந்த மொழி இது எதனால உருவாச்சு? அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கருத்துக்களை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணுமோ அதுக்கு இந்த மொழி தேவையா இருக்கு. அந்த காலத்துல குழு குழுவா வாழ்ந்திருந்திருக்காங்க. இப்பவும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரோம். அப்ப அங்க இருக்கிற மனிதர்கள் ஒருத்தருக்கு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கு இந்த மொழி உருவாச்சு. ஒரு இடத்துல மகரிஷி சொல்றார், ஒருவர் கருத்தை பிறருக்கு உணர்த்துதற்கு ஓங்கியதொரு ஆர்வமே மொழிகளாகி பெருகி வந்துள்ள. உலக மொழிகள் எல்லாம் பேசுதற்கு அனைவருக்கும் சொந்தமன்றோ. அருவருப்பு எம்மொழியின் மேல் கொண்டாலும் அறியாமை மயக்கத்தால் விளையும் கேடு. பெருநோக்கில் மனிதன் வரலாறு அறிந்து பிழை திருத்தி பெருநலமே கண்டு வாழ்வோம் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தரோட நான் என்ன நினைக்கிறேனோ அதை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு மொழி வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தா இப்ப எத்தனையோ மொழிகள் முன்னாடி இருந்த மொழிகள்லாம் இப்ப சிலதெல்லாம் இல்லாம கூட போச்சு. சிலதுக்கெல்லாம் எழுத்து வடிவம் இல்லை, ஆனா பேசுறதுதான் இருக்கு. அப்புறம் நிறைய மொழிகள் அதனுடைய முக்கியத்துவம் அது குறைஞ்சதுனால அது போயிட்டும் இருக்கு. திரும்பி புதுசா வரவும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரிதான் இந்த தமிழ் மொழி 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது குமரிக்கண்டம் அப்படிங்கிற இடத்துல உருவாச்சு. இத மறைமலை அடிகள் அப்படிங்கிறவதான் தமிழ் மொழிய தனித்துவம் வாய்ந்ததாக கொண்டு வந்தார். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், அப்புறம் தமிழும் தெரியும். அதுல மற்ற மொழிகள் கலக்காதவாறு தமிழ் மொழிய உருவாக்கி கொடுத்திருக்காரு. 1950 வரை 1870 இருந்து 1950 வரைக்கும் அவருடைய காலம். அந்த காலத்துல தமிழ் மொழியை உருவாக்கி கொடுத்திருக்காரு. தொல்காப்பியத்துல கூட தமிழ் மொழியை பத்தி எல்லாம் விஷயங்கள்லாம் வந்திருக்கு, கருத்துக்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி முதல்ல கிரேக்க மொழிதான் ஆப்பிரிக்க கண்டத்துல அது பேசியிருக்காங்க. 6746 வருடங்கள் அது பழமையானதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் எகிப்திய மொழி வந்துச்சு, அது 4700 வருடங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் மொழி 4500 வருடம் பழமையானது. அப்போ இந்த மொழி தமிழ் மொழி இதை மறைமலை அடிகள் அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மொழிகள் கலக்காதவாறு அதுக்கு ஒரு உருவகத்தை கொடுத்திருக்காரு. இப்ப இதனுடைய எழுத்து வடிவம் பார்த்தோம்னா ரொம்ப பழசு. அந்த காலத்துல பார்த்தோம்னா அது என்னவோ சொல்லுவாங்க, ஜிலேபி ஜிலேபியா வட்ட வட்டமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிராமி அப்படிங்கிற அந்த மொழியில இருந்தா
அது வந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. தொல்காப்பியத்துல தமிழன் கிளவியும் மதனோரற்றே அப்படின்னு தொல்காப்பியத்துல தமிழ் மொழியை பற்றி கூட அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த காலத்து தமிழ் மொழிய நம்மளுக்கு அது வட்ட எழுத்தா இருக்கிறதுனால சிலதெல்லாம் நம்மளுக்கு படிக்க கூட முடியாது. அந்த காலத்துல பாட்டிமார்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி வட்ட எழுத்துல தமிழ் மொழிய படிச்சிருக்காங்க. ஆனா போக போக அதனுடைய தன்மையும் மாறி நமக்கு அது எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல பார்த்தோம்னா கூட நை அது வேற மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த நை ஒரு மாதிரி சுழிச்சு அதுக்கப்புறம் நா போட்டு நை லை அப்படி எல்லாம் மாறிச்சு. நாங்க படிக்கிற காலத்துல நை லை எல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி யானை வடிவத்தில் படி சுழிச்சுதான் எழுதுவோம். அந்த மாதிரி தமிழ் மொழி மற்ற மொழிகள்ல எல்லாமே மாற்றம் பெற்று வந்திருக்கு. அப்ப இந்த மொழிகள்லாம் நம்மளுடைய கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு தான் வந்திருக்கு. ஆனா போக 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 மொழி மேலேயே பற்று பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்திருக்கு. இப்பவும் அப்படி வருது. எது மேல பற்று வைத்தாலும் பிரச்சனை தான். குழந்தைங்க மேல பற்று வச்சாலும் பிரச்சனை தான். நம்மள மேலேயே நம்ம பற்று வைத்துக் கொண்டாலும் பிரச்சனை தான். மொழி மேல, அப்புறம் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல, நாட்டு மேல எங்க பற்று வைத்தாலும் பிரச்சனைகள் தான். இதையெல்லாம் தாண்டி உலகளாவ நாம் மனதை விரித்து கொண்டால் பிரச்சனை இருக்காது. அப்படிதான் தமிழ் மொழி மேல பற்று வைக்கிறதுனால எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிற இந்த கவிதையில சொல்லப்படும். அப்ப தமிழ் மொழியை பேசுறதுனால நான் தமிழன்னு ஆயிடுமா? யார் தமிழன் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த தமிழன்னு தமிழ் மொழியை பேசுறவங்களுக்கு மட்டும் இந்த கருத்து பொது இல்லை. அது கன்னட மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, தெலுங்கு மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, வட மாநில மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, கேரளா மொழிய மலையாளத்தை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற மொழி வெளிநாட்டு மொழிகள் எதை பேசுவதாக இருந்தாலும் அந்த நாட்டு மொழியை பேசுறதுனால நான் அந்த நாட்டை சேர்ந்தவரா? நான் இப்ப நார்வே அந்த மொழியை பேசுறதுனால நான் நார்வேக்காரரா ஆயிட்டேனா அப்படின்னு இந்த கருத்தை தமிழ் மொழியை பேசுகிற தமிழனுக்கு கொடுக்கிற கருத்தை எல்லா மொழிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அவ்வளவு அழகா மகரிஷி ஒரு பொதுவான கருத்தை கொடுத்திருக்கார். தமிழன் என்றால் யார்? தமிழை பேசுவோனா? தமிழ்நாட்டில் பிறந்தோனா? தொன்று தொட்டு தமிழர் என்ற பரம்பரையில் தோன்றினோனா? தமிழ்நாட்டில் வாழ்வோனா? தகைமை சார்ந்த தமிழ் நூல்கள் கற்றவனா? மனித பண்பில் தனி சிறப்பு பெற்றவனா என ஆராய்ந்தால் தமிழன் நான் என்பவன் தன் கடமை காண்பான், தரணிக்கே நலம் விளைவிக்கும் சாந்தனாவான் அப்படின்னு கொடுக்கிறார். இப்போ பிரெஞ்சு மொழியை பேசுறதுனால நான் பிரெஞ்சு காரனா ஆயிட்டேனா? இல்ல அந்த நாட்டிலேயே பிரான்ஸ்லயே பிறந்ததுனால நான் பிரெஞ்சுக்காரரா? இல்ல அது பேசுறதுனால பிரெஞ்சுக்காரரா? இல்ல அந்த நாட்டிலேயே பிறந்ததுனால நான் பிரெஞ்சுக்காரரா? இல்ல அந்த பரம்பரையிலேயே வந்ததுனால பிரெஞ்சுக்காரரா? இல்ல அந்த நூல்கள் பிரெஞ்சுல மொழியில அத அந்த நூல்களை படிக்கிறதுனால அதை கற்றதுனால நான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரா? இப்படின்னு இந்த கருத்தை எந்த மொழிக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப இதான் இங்க பிரச்சனையே. தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை பேசுறதுனால தமிழுக்கும் அமிழ்தென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அந்த பாரதியார்ல இருந்து அவர் சொல்றார் தமிழ் தான் உயர்ந்த மொழி. அவர் ஏன் சொல்றார்? நிறைய மொழிகள் அவருக்கு 14 மொழிகள் தெரியுமா? அப்ப அவர் தமிழுக்கும் அமுது என்று பேர், தமிழ் இன்ப தமிழர்கள் உயிருக்கும் நேர் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கலாம். ஒரே ஒரு தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கிட்டோ
இங்க ஆங்கில மொழியை தெரிஞ்சுக்கிட்டோ தமிழ் மொழி தான் வசதி அப்படின்னு பேசினா, இல்ல நான் தமிழன் அப்படின்னு பேசினா அதை ஒத்துக்கொள்ள முடியுதோ? இல்ல தமிழ்நாட்டை பிறந்ததுனால நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? என்ன பண்ணிருக்கோம்? வெறுப்பு தான் ஏத்துறோம். ஒரு வெறுப்பு ஏத்தி எல்லாருக்கும் உணர்ச்சியை தூண்டி அப்படிதான் நம்ம தமிழன் தமிழன்னு எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்குறோம். இல்ல அந்த தமிழ்நாட்டிலேயே நூலை கத்துன்றதுனால அந்த நூல்கள்ல கொடுத்திருக்கிற கருத்துக்களை நான் கடைபிடித்து வாழ்க்கையில உபயோகப்படுத்துறேனோ? அதுவும் இல்லை. திருக்குறள் தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. திருவள்ளுவர் தமிழ்ல எழுதியிருக்காரு. 1330 குறள்கள் எழுதியிருக்காரு. எத்தனை அருமையான கருத்துக்கள், எத்தனை அதிகாரத்துல 133 அதிகாரங்கள்ல ஒரு ஒரு அதிகாரத்திலையும் 10 குறள்களை கொடுத்து கருத்துக்களை கொடுத்துருக்காரு. முந்தி தமிழ்நாட்டுல பஸ்ல எல்லாம் திருக்குறள் இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துல படிப்போம். பஸ்ல வரும்போது அதை படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். ஓ, எவ்வளவு அழகான கருத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு மறுபடியும் அதை வரவழைச்சு. இப்போ பஸ்ல எல்லாம் திருக்குறளே இல்லை. ஆனா சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல இறங்கின உடனே திருக்குறள் வருது, திருவள்ளுவரோட கருத்துக்கள் வருது. தமிழ் மொழியை ஒரு முக்கியமான மொழியை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மலேசியாலையும் தமிழ் மொழியை பேசுறவங்களை பாக்குறோம், அங்கங்க கருத்துக்கள் எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம எங்க அத கருத்துக்களை புக்கு படிச்சதுனால தமிழ் மொழியில எத்தனையோ பேர் அவ்வளவு அழகான கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்து பார்ப்போமே, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எத்தனை தமிழ்ல எழுதியிருக்காங்க. அந்த கருத்துக்கள்லாம் எங்கேயாவது வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? இல்ல. திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கோம். திருக்குறள் கருத்துக்களை நிறைய பேர் மொழிபெயர்த்து அதுக்கு வேண்டிய கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அங்கங்க எங்கெல்லாம் பேசணுமோ அங்கதான் பேசுறோமே தவிர, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. அதுக்கு நிறைய பேர் கருத்துக்கள் கொடுத்திருக்காங்க. ஆனா வேதாத்திரி மகரிஷி ஒழுக்கத்துக்கு என்ன அழகா ஒரு கருத்தை கொடுத்திருக்காரு. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பெயருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ள செயல் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதை விட எங்க வேணும்? அப்போ இந்த ஒழுக்கம்ங்கிறது எந்த மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் இது பொருந்தது. தமிழர்களுக்கு மட்டும் இல்ல. அந்த நாட்டுல பிறந்து அந்த மொழியை கத்துக்கிட்டதுனால நம்ம அந்த நாட்டுல இல்ல அந்த கருத்துக்களை புத்தகங்களை படிச்சதுனாலயும் இல்ல வசதியான்னு சொல்லிக்கிட்டா இல்ல. அவங்கவங்க அந்தந்த மொழியில அந்தந்த புத்தகங்கள்ல நம்ம என்ன நமக்கு அறிவை உயர்த்துற மாதிரி கருத்துக்களை உள்வாங்கி இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வாழ்க்கையில கடைபிடிச்சு அந்தந்த இடத்துல அந்தந்த மொழியை பேசுறவங்க அவங்கவங்க அந்தந்த நாட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த சமுதாயத்துக்கு யாரு கடமையை செய்யறாங்களோ அவங்கதான் அந்த நாட்டை சார்ந்தவங்க, அந்த மொழியை சார்ந்தவங்கன்னு சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம். இல்லைன்னா அந்த மொழியை சார்ந்தவங்க அந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி கடமை ஆற்றலைன்னா அங்க புரட்சியை ஏற்படுத்தாமல் திரட்சி முறையை கொண்டு வரவங்களா இருந்தாங்கன்னா, ஒரு அமைதியை கொண்டு வரவங்களா இருந்தாங்கன்னா அந்த நாட்டை சார்ந்தவங்க நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இல்லைன்னா அந்த மொழியை பேசுறவங்க, அந்த நாட்டை சார்ந்தவங்க, அந்த நாட்டுல வாழறவங்க அங்கதான் நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிக்கிறதுல வெட்கப்படணும்னு சொல்றாரு மகரிஷி. எவ்வளவு கருத்து அழகா கொடுத்திருக்காரு பாருங்க. தமிழன் என்பவர் யார்? தமிழை பேசுபவனா, தமிழ்நாட்டில் பிறந்தவனா, தமிழ் இந்த பரம்பரையில் தோன்றினவனா, இல்ல தமிழ்நாட்டில் வாழ்பவனா, இல்ல தமிழ் நூல் கற்றவனா, மனித பண்பில் தனி சிறப்பு பெற்றவனா, மற்ற விலங்கினங்கள் உயிரினங்கள் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை, பேசும் தன்மை மனிதனுக்கு இருக்கு. 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு எந்த மொழியை வேணாலும் பேசலாம்.
உலகத்துல 600 மொழிகள் இல்ல, இன்னும் மேலேயே இருக்கு, 1000 மொழிக்கு மேல இருக்குங்கிறாங்க. இந்தியால தொன்மை வாய்ந்த மொழி, சிறந்த மொழி தமிழ். உலகத்துல சிறந்த மொழி, தொன்மையான மொழி தமிழ்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி கிரேக்க மொழி இருக்குங்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது தொன்மையான மொழியை பேசுறதுனால நான் உயர்ந்தவனா ஆயிட்டேன்னா இல்ல. அதுல சொல்ற கருத்துக்களை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து சமுதாயத்துல நான் அமைதியை கொண்டு வர வேண்டும். சாந்தமான ஒரு வாழ்க்கையை நான் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அப்போ கடைபிடிச்சாதான் அப்ப நான் தமிழ் மொழியை பேசுறவங்களா இருந்தா தமிழன், மலையாள மொழியை பேசுறவரா இருந்தா நான் மலையாளி, கன்னட மொழியை பேசுபவரா இருந்தா கன்னடம், கன்னட நாட்டை சேர்ந்தவர், இல்ல தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர், இல்ல வட நாட்டை அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருமையா. இல்லைன்னா நான் எந்த மொழியை சார்ந்தவரா இருந்தாலும் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, ஒரு புரட்சி தன்மையை உருவாக்குற மாதிரி, அதனால போரை உருவாக்குற மாதிரி, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டையை உருவாக்குற மாதிரியோ, இல்ல ஒரு மொழி பேசுறவருக்கு இன்னொரு மொழி பேசுவதற்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையை தூண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அந்த ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு மகரிஷி கொடுக்கிறார். தமிழன் என்றால் தன் கடமை காண்பான், கடமையை கண்டு அந்த கடமையை செய்பவரா இருக்கணும். அதோட மட்டும் இல்ல, தரணிக்கே, அதாவது உலகத்துக்கே நலம் விளைக்கும் சாந்தனாவான் அப்படின்னு சொல்றார். இப்ப மகான்கள் எல்லாரையும் பாருங்க, யாராவது இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த மொழியை நான் பேசுறேன், இந்த நாட்டை நான் சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்களா? உலகளாக இன்னும் அதையும் தாண்டி பிரபஞ்சத்தை நினைத்து மனதை விரித்து அவங்க கருத்தை கொடுக்கிறாங்க. குறுகிய மனப்பான்மையே இல்லை. அதனாலதான் ஒரே கடவுள், ஒரே மொழி அப்படி உருவாகணும். மகரிஷி கூட சொல்றார், தாய்மொழியை கத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலம் அது பொது மொழியா வரட்டும், அதுல மற்ற மொழிகள்ல இருந்து சில மொழிகளை சேர்த்துக்க, சில எழுத்துக்களை சேர்த்துக்கலாம், சில வார்த்தைகளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உலக பொது மொழி வரணும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். தாய்மொழி அதை விட வேண்டாம், அதை நீங்க கத்துக்கங்க, அதுல தேர்ச்சி பெறுங்க, அதோட உலக பொது மொழி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா மொழிகள்ல இருந்தும் நம்ம வார்த்தைகளை ஏற்று ஒரு பொது மொழியா வரட்டும். நம்ம இப்ப உபயோகப்படுத்துறோம், ஆனா அத சரியா புரிந்து கொள்ளாம மற்ற மொழிகள்ல இருந்து இந்த வார்த்தைகளை, இந்த எழுத்துக்களை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அதை கொச்சைப்படுத்தி நாம பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால அதை உச்சரிக்கும் தன்மை மாறுபடுது. அதனால அதுல இருந்து நம்ம என்ன அர்த்தங்களை, கருத்துக்களை எடுத்துக்கணுமோ அதை கூட அந்த தவற விடுறோம். இது புரிந்து கொள்ளாம தமிழ் மொழியில மற்றதெல்லாம் வரக்கூடாதுன்னு என்னவோ பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறோம். இதை புரிந்து கொண்டு இந்த மொழியை நான் சார்ந்தவன், இந்த நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பிற மொழிகள்ல இருந்து எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளணும். இப்ப பிரெட் அப்படிங்கிறோம், ஆங்கிலத்துல அதை நம்ம உபயோகப்படுத்துறோம். ஆனா நிறைய இடத்துல அத வேற விதமா பார்த்தோம்னாக்கா, இப்ப மற்ற நாடுகள்ல அந்த பிரெட்டுக்கு வேற மாதிரி ஒரு மொழிய பேசுறாங்க. ஆனா அது போலாண்டுல இருந்து எடுத்த மொழி. ஆனா அதை உபயோகப்படுத்துறோம். ஆனா புரிந்து கொள்ளாம அதெல்லாம் சுத்த தமிழ்ல பேசணும்னுட்டு எத்தனையோ பிரச்சனை. அந்த தமிழ் மொழியை அப்படி மாற்றி ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றோன்னே புரிஞ்சுக்காம வாழணும். எனக்கு இப்படி வாழணும், மற்ற மொழிகள்ல இருந்து எடுத்து அது நமக்கு சூட்டபிளா இருக்க பேசலாமே, அப்படி ஏன் அது மேல பற்று வைக்கணும்? இதை தாண்டி வரணும். இதைதான் மகரிஷி இங்க கொடுக்குறாங்க. அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக, தெலுங்குல அந்த கவிதைகள், சுந்தர தெலுங்குன்னு பாரதியார் எழுதுறாரு.
அப்போ மத்த நாட்டுல இருந்து பொருள்கள்லாம் எடுத்துக்கிறோம், பழங்கள்லாம் எடுத்துக்கிறோம், காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறோம். அப்ப ஏன் மொழிய மட்டும் நாம உபயோகப்படுத்தக்கூடாது? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம கடமையை செய்யணும். அமைதியான வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி நாம மாறணும். இதுதான் இந்த இடத்துல மகரிஷி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல தமிழன்னு அந்த இடத்துல கன்னடம், மலையாளம் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உலகளாவ நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா, மனம் விரிந்தால் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இந்த மாதிரி எல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மகரிஷி சொல்றாங்க, எல்லா உயிரினங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளாம, மொழின்னா இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மொழியை பேசுறேன், இந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு எல்லை கட்டி இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகளே இருக்கு. அந்த மாதிரி மனம் விரியாம இருக்கிறதுனாலதான் உலகளாவ போர்கள், அப்புறம் விபத்துக்கள் எல்லாமே நடக்குது. அழிவு நிறைய நடக்குது. இதை தாண்டி நாம் மனதை விரித்துக் கொண்டால் உலகளாவ நாம் அமைதியை கொண்டு வர முடியும். போரை தவிர்க்க முடியும். ஒரு இடத்துல இருக்கிற நமக்கு இருக்கிற அந்த பொருட்களை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொண்டு உலகம் முழுவதும் எல்லாரும் அமைதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்றேன். 1958 இதை எழுதியிருக்க. அதனால எல்லாருமே நாம் கூட தமிழ் மொழியில நிறைய மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம். சுரேஷ் இஷை ஏன் எழுதக்கூடாது? அங்க சுரேஷ் அப்படின்னு எழுதுறோம். அத சொல்லும் பொழுது சுரேஷ்னு சொல்றோம். எழுத்து வடிவில் அதை இஷ்டுன்னு கொண்டு வரும். அது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு நல்லாவா இருக்கு? நாம் அந்த எல்லையிலேருந்து வெளியில வருவோம். கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. இத புரிஞ்சுக்கிட்டா நாம அதுல இருந்து வெளியில வர முடியும். நம்மளே நிறைய இடத்துல வாழ்க வளமுடன் அம்மா. கொஞ்சம் சத்தம் குறைஞ்சு கொண்டு வருது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். அப்போ இந்த மாதிரி அதுல இருந்து எல்லை கட்டுறதுல இருந்து வெளியில வந்தோம்னா நம் கடமையை நாம் சரியா செய்வோம். எல்லாருக்கும் உதாரணமாக வாழும் வாழ்க்கை நமக்கும் கிடைக்கும். அப்படி நாம் மனவளக்கலையை நாம் பரப்ப முடியும். வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி.